வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் நான் மறுபடியும் புது டாப்பிக்கோட வரவேற்கிறேன். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. ஒரு பேங்க் இஷ்யூ வருது, நாங்கள் பேங்க்கில் ஒரு லோன் எடுக்கிறோம், அதுக்காக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம். திடீர்னு இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு 2-3 மாதம் டிலே ஆகிடுது, இல்லை 1 மாதம் டிலே ஆகிடுது. அதுக்கு வந்து பெனால்ட்டியோட கட்டுறோம். செக்கு இஷ்யூ பண்ணியிருந்தா கூட அது நெஃப்ட் மூலியமாகவோ ஆர்டிசி மூலியமாகவோ செக்கு பவுன்ஸ் ஆனால் கூட நாங்கள் 400 ரூபாய் 500 ரூபாய் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதுபடி பே பண்ணுறோம். ஆனாலும் எங்களை பே பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அதிகமாக வட்டி போட்டு பேங்க்கோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவங்க வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறது, ஆஃபீஸ் ஆண்ட பிரச்சனை பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அசிங்கமாக திட்டுறது, அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ரொம்ப ரூடாக பேசுறது, இல்லை ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப தவறான வார்த்தை பேசி அவங்க மிரட்டுறது, உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்கறது, த்ரெட்டனிங் பண்ணுறது, இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படின்னா இதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குதா, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஷூரிட்டி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு பேங்க் லோன் வந்து வாங்கும்போது ஷூரிட்டி கொடுக்குறீங்க. ஒரு செக்யூர்டு லோனோ அன்செக்யூர்ட் லோனோ வாங்குறீங்க, சரியா? ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க, இல்லை பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க, கோல்டு லோன் வாங்குறீங்க, இல்லை உங்களுடைய கன்சியூமர் டியூரபிள் லோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க. நிறைய வகையான லோன் இருக்குது. வாங்கும்போது கரெக்டாக கட்டிட்டு வரீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஜப்தி பண்ணலாம். ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. முதல்ல டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை கேட்பாங்க. நீங்கள் கட்டாத பட்சத்தில் 13(2) நோட்டீஸ் அனுப்புவாங்க. சர்ஃபாசி ஆக்ட் படி 13(2) நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு பிறகு ப்ரொடெஸ்ட் நோட்டீஸ்க்கு அப்புறம் 13(3) வரும், சேல் நோட்டீஸ். அதுக்கப்புறம் 13(4) ஆக்ஷன் நோட்டீஸ். அதை அனுப்பிச்சிட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் 14 சப்ளர் ஷூவில் போட்டு சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அவங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பொசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது ப்ரொசீஜர். இது ஒன் சைடாக இருக்கட்டும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டாண்டை வந்து ஆள் அனுப்புறது, அமுச்சிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, நான் லோன் வாங்கிட்டேன், நான் கட்டி தான் ஆகணும், ஆனால் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு, எல்லா பேங்க்குக்குமே லீகல் டீம் இருப்பாங்க, பேனல் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சில் மூலியமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு கொடுக்காத பட்சத்தில், பாரோவர் கொடுக்கல, கேரண்டர் கொடுக்கல பட்சத்தில் மணி சூட் ஃபைல் பண்ணலாம். ரெக்கவரி ஆஃப் மணி சூட் ஃபைல் பண்ணி அவங்க அதில் அதை வந்து ரெக்கவர் பண்ணணும். ஆனால் வீட்டாண்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? பாரோவர் சைடில், பாதிக்கப்பட்டவங்க சைடில் என்ன ரெமெடிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 1. 2வது, பெரிய பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லைனா ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படி, அவருடைய கைட்லைன் படி யாருமே ஒரு பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் வீட்டாண்ட போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. சட்டப்பூர்வமாக தான் அவங்க சந்திக்கணும், லீகல் ஆஸ்பெக்ட் மூலியமாக தான் அவங்க அப்ரோச் பண்ணணும். மற்றபடி ஆஸ் பர் த லா போகாமல், அக்கார்டிங் டு த லா போகாமல், அபவ் த லா போகக்கூடாது, அகேன்ஸ்ட் த லா போகக்கூடாது, சட்டப்பூர்வமாக போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்குது. காவல்துறையில் கமெண்ட் பண்ணலாம், லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், ஆர்பிஐயில் கமெண்ட் பண்ணலாம், மெயின் பிரான்ச் கிட்ட கமெண்ட் பண்ணலாம், ரீஜனல் ஆஃபீஸில் நோடல் ஆஃபீஸர்கிட்ட கமெண்ட் பண்ணலாம், அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ ரெமெடிஸ் இருக்குது. ஸோ வந்து எங்களுடைய சேனலில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருக்குது, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தகவல் நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உதவி பண்ணுறவங்களுக்காக பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து சட்டம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.